ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டன்லேருந்து நம்ம தினமும் ஒரு செடியை எடுத்து புது மண்கலவை வச்சு நம்ம மாற்றி வைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம ஒரு கனகாமர செடி, அதாவது ஆரஞ்சு கலர் கனகாமர செடி எடுத்து நம்ம மாற்றுறோம். இந்த செடியை வச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இது இங்கே தான் வாங்கி வச்சோம். இன்னொரு செடி இது நாட்டு கனகாமர செடி. இதுவும் நம்ம பார்க்கலாம். இதில் மண்கலவை அதிகமானாக்கா நம்ம இதையும் மாற்றலாம். முதல்ல நம்ம இதை எடுத்துகிட்டு இதில் இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு வேறு மண்கலவை வச்சு மாற்றலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக நிறைய எறும்பு ஆகிட்டு இருக்குது. இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அதனால் நான் இதை எடுத்து 2-3 செடியாக தனித்தனியாக நடலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். இதுக்கு நான் வீட்டிலேயே ரெடி பண்ண அந்த வர்மி கம்போஸ்ட்டு தான் நான் போட்டு நடுறேன். எல்லா செடியும் நான் இதை தான் மிக்ஸ் பண்ணி நடுறேன். நம்ம வீட்டிலே காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் எவ்வளோ மீறுதோ அது எல்லாமே நம்ம இதில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நான் இப்போ புதுசாக கோகோபீட் வர வச்சுருக்கிறேன். இப்போ தான் ஒரு 3-4 செடியில் இது நான் மிக்ஸ் பண்ணி நடுறேன். ஏன்னா இது கோகோபீட் போட்டாக்கா வெயில் கொஞ்சம் தாங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஈரப்பசம் இதில் இருக்குமா. நம்ம ஏற்கனவே காலையிலையும் சாயங்காலத்தில் தண்ணி ஊற்றுறோம். இருந்தாலும் செடி காஞ்சு போயிடுது. அதனால் சரி, இதில் நம்ம கோகோபீட் மிக்ஸ் பண்ணி நடலாம்னு சொல்லிட்டு நான் இதை ரெடி பண்ணி நட்டு வைக்கிறேன். நம்ம இது ஒரு பெரிய கேனில், புது கேனில் நடுறோம். ஃபஸ்ட்டு இந்த தொட்டி இது நானே பண்ணது. ஒரு 10-15 தொட்டி நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு இப்போ தான் இந்த 2 வருஷமாக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த செடியெல்லாம் எனக்கு முதல்லேருந்தே இந்த கார்டனில் ரொம்ப பிடிக்கும். செடி வளர்க்குறது, தொட்டி பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் முதல்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். சரி, நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த நம்ம எதையாவது ஒரு இதில் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் இப்போ காட்டின்னு இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு செடி நட்டுட்டோம் இந்த பெரிய தொட்டியில். இன்னும் 2-3 செடி நம்ம வேறு சின்ன சின்ன தொட்டியில் நட்டு வைக்கலாம். பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்குது. கனகாமரம் நம்ம பறிச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம மஞ்சள் ரோஸ் 4-5 ரோஸ் பூத்துருக்குது. இது மேலே இருக்கிற இலையெல்லாம் துளிரெல்லாம் இது ஒரு பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதனால் நான் இது பூத்து முடிஞ்சோடனே இதை நான் கட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். டெல்லி கனகாமரம் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பூ நம்ம கட்டி வச்சோம்னா கூட 3 நாள் 4 நாளைக்கு நம்மளுக்கு அசாது அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கூட தாங்கும். அதனால் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் இதையும் நம்ம எடுத்து இன்னும் 2-3 செடி நம்ம பிரித்து நடணும். பாதிக்கு மேலே நம்ம மாற்றி மண்கலவை வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் நம்ம தினமும் ஒன்று எடுத்து மாற்றி நடுறோம். சாமந்தி செடியில் அரும்பு தான் இருக்குது. அது இன்னும் பூ வரல. பார்க்கலாம் எப்போ தான் பூ வருதுன்னு சொல்லிட்டு நான் தினமும் பார்க்குறேன். ஆனால் பூ வரல. மல்லிப்பூ நிறைய அரும்பு வைக்குது. மல்லியும் பூக்குது. தினமும் 10-20 பூ பூக்குது மல்லிப்பூ. மிளகா செடியிலையும் பூ வச்சுது. அந்த பூவும் கொட்டிடுச்சு காற்றுல. ரோஸ் செடியில் நிறைய அரும்பு வச்சுருக்குது. நம்ம கட்டிங் பண்ணி விட்ட ரோஸ் செடியிலே நிறைய அரும்பு வச்சுருக்குது. ஆனால் பூ மட்டும் சின்னதாக பூக்குது. அதுக்காக நான் புதுசாக ஃபெர்டிலைசரும் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சோயாபீன்ஸு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரோஸ் பெருசாக பூக்கொன்னு. நான் அது பண்ணி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன் செடிக்கு ஊற்றுறதுக்காக. மல்லியும் நான் அதே போல் தான் அந்த கடுகு பவுடர்லாம் ரெடி பண்ணி ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், எல்லாருக்கும் செடியில் மேலே தான் பூ பூக்கும். ஆனால் நம்ம செடியில் மல்லியில் மல்லி கீழே மண்ணிலிருந்தே நம்மளுக்கு பூ பூக்குது. செம்பருத்திலையும் அது போல் தான் புதுசாக செம்பருத்தி கீழே மண்ணிலிருந்தே நம்மளுக்கு பூ வருது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடிக்கு செம்பருத்தி செடியில் கீழே மண்ணிலிருந்தே பூ வந்துருக்குது. ஒரு அடி கூட இருக்காது. அவ்வளோதான். கீழே மண்ணிலிருந்து ஒரு 2 இலை தான். 2 இலைக்கு மேலேயே நம்மளுக்கு செம்பருத்தி பூ வச்சுருக்குது. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் இது நிறைய இருக்கிற யூடியூப்லலாம் பார்த்துருக்குறேன். மரத்தில் சின்ன கீழவே மாங்காய், கொய்யாக்காயெல்லாம் காட்டுவாங்க ஹைப்ரிட் மரத்துங்களை. ஆனால் நம்ம நாட்டு செம்பருத்தியில் கீழவே செடியிலேயே நம்மளுக்கு செம்பருத்தி பூ வைக்குது. மல்லியும் கீழவே மல்லி நம்மளுக்கு அரும்பு பூ வைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது நம்ம கொடுக்குற அந்த தண்ணி, காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை தண்ணி கொடுக்குறோம். இதுக்கான அந்த உரம்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பூ பூக்குது. மண்கலவை நம்ம மாற்றி வச்சுருக்குறோம்.
இன்றைக்கி எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.